வணக்கம் மக்களே. இன்னைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம் நம்ம தம்பி நல்ல தம்பி தங்க கம்பி குணாவோட கடை திறப்பு விழா. அங்கதான் போயிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. போனா என்ன சொல்லுவாருன்னு தெரியல. வாங்க கடைக்கு போய் பார்ப்போம். சொன்ன மாதிரி தம்பி கடை திறப்பிழாவுக்கு வந்துட்டோம். சொல்லுப்பா, எப்போ தரணுங்க, என்னென்ன இருக்கு? இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 13/7/2025. இன்னைக்கு தான் நம்ம வந்து கடை ஓப்பனிங். நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி ஸ்பெஷல் 1+1 ஆஃபர். இன்னைக்கு ஓப்பனிங்கிறதுனால நம்ம 1+1 ஆஃபர் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 60 கிலோ பிரியாணி போட்டோம். ஜஸ்ட் இன் 1 ஹவர்லேயே எல்லாமே காலி ஆகிடுச்சு. மொத்தமாக இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 5 கிலோவுக்கு மட்டும்தான் பிரியாணி இருக்குது. எல்லாமே பார்சல் தீர்ந்து போச்சு. சொன்ன மாதிரி தம்பி வந்து தங்க கம்பி நல்ல தம்பி. உண்மையிலே கூட்டத்தை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து லேட்டாக வந்தோம். அவ்வளோ கூட்டம் இருக்குது. 3 டபரா ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து நான் வந்து பின் பண்ணுறேன். கண்டிப்பாக இங்கே வாங்க. வந்தீங்கன்னா டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாரும் கேட்டோம், எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஓப்பனிங்க்கு பிரியாணி மட்டும்தான் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் மீல்ஸு, பரோட்டா, கிரில்லு எல்லாமே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து இன்னொரு நாள் வந்துட்டு ரேட் எல்லாம் சொல்கிறோம். இப்போ பிரியாணி எவ்வளோ ரேட்டு? 130. ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ. ஓகே, பிரியாணி வந்தாச்சு. பைசா இருக்கு. நன்றி. அப்புறம்ண்ணா வேற என்ன ஐடியா இருக்கு சொல்லுங்க. அடுத்து நம்ம சைடு நான்வெஜ் மீல்ஸ் போடலான்னு ஐடியாவில் இருக்கும். பிரியாணி இன்னைக்கு ஓப்பனிங் சூப்பராக போச்சு. ஓகே, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எல்லாருமே டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க. பார்சல் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம் வாங்கிட்டு போனாங்க. ஓகே, அதனால பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்குது. சரி, இதுக்கப்புறம் நம்ம மீல்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணோம். மத்தியான டைமில் வெஜ் மீல்ஸு ரெண்டுமே, நான்வெஜ் மீல்ஸ், வெஜ் மீல்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் நைட்டில் வந்து கிரில் சிக்கன் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நைட்டில் இப்போ கொஞ்ச நாளாகவே கிரில் வந்து நிறைய இடத்துல வந்து மூவ்மெண்ட் கம்மியாக இருக்குது. என்னன்னு கேட்டால் அந்த மைனஸ் ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம கிரில்லே டேஸ்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் கிரில்ல கொடுத்து அது தனியாக ஸ்பெஷலாக மசாலா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொஞ்சம் பிரேக் அவுட் இல்லாமல் எனக்கு வாயில் வந்து வளருது. இது பார்க்கும்போது டெம்ட் ஆகுது. ஒரே ஒரு வெயிட் பெருசாக போயிடுவா. எப்படி இருக்கு டேஸ்ட்? உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. சும்மா சொல்லலை, நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும். லைன்ஸ்லாம் வந்து நல்லா பெருசாக இருக்கு. ஒன்னோட ஒன்றும் ஒட்டல. கூட்டமும் நிறைய பேர் வராங்க. சிக்கன்ல வந்து பஞ்சாக இருக்குங்க. இதில் ஹைலைட்டே வந்து நிறைய இடத்துல வந்து இந்த குருமாவும் கத்திரிக்காய் கிரேவி வந்து சொதப்பிடுவாங்க. கத்திரிக்காய் வேற லெவல். உண்மையிலேயே நல்லா இருக்கு. கத்திரிக்காய் ஓகே, சிக்கன் ஓகே. நானே சொல்லவே வேணும். இன்னொரு பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் வந்தாங்க. உண்மையிலேயே வந்து தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வேற லெவலில் இருக்கு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஃபுட் ரிவ்யூ கிடையாது. இருந்தாலும் வந்து டேஸ்ட்ல வந்து கட்டி போட்டு வச்சிருக்கிற பிரியாணி சீரியஸாகவே எனக்குமே வந்து நல்லா ஃபீல் கொடுக்குது. மற்ற இடத்துல எஸ்எஸ்ல சாப்பிட்ட மாதிரியே ஒரு அதை விட பெஸ்ட்டாக இருக்கு. சாப்பிட்ட மாதிரி இருக்கு. உண்மையிலே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் ஃபுட்டி கிடையாது, டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ருவேன். உண்மையிலேயே சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா இருக்கும். கடையோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பாளையத்தில் இருக்கு. பூந்தமல்லியிலேருந்து போரூர் போகிற வழியில் வந்தீங்கன்னா அம்பேத்கர் சிலைக்கு ஆப்போசிட்டில் இருக்கு. இங்கேருந்து வந்தீங்கன்னாலும் லெஃப்ட் சைடில் காட்டு பக்கம் பஸ் ஸ்டாண்ட்
காட்டுப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். பூந்தமல்லி போகிற ரோட்டில் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு. ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது. கேர்வெல் ஹாஸ்பிட்டல் பிங்க் கண்டிப்பாக வந்துருங்க. இது இன்னொரு நாள் வந்து இவர் வந்து நைட் டைமில் வந்து க்ரில்லு போடுறேன், அந்த பரோட்டா போடுறேன்னு சொல்கிறாரு. அதுவும் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். ஆனால் இது ஓப்பனிங்கிறதுனால இது எடுப்போம். ஓப்பனிங்கும் வந்து அமங்கலமாக இருக்குது. நீங்கள் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக. டேஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால் பேசுறதா சாப்பிட்றதுன்னு தெரியல. சாப்பிட்றது தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சோறு முக்கியம் இல்லை. அதை விட டேஸ்ட் முக்கியம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டு உங்களை வெளியே வந்து மீட் பண்ணுறேன். சொல்லுப்பா, ஏன் லேட்டு? டிராஃபிக் எவ்வளோ நேரம்? இல்ல வேற லெவல் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டோம். நான் உள்ள வாங்கி வச்சிட்டேன் ஃபுல்லா. இப்போ அந்த 3 டப்பா காலி ஆச்சு. 60 கிலோ காலியா. இல்ல நான் வந்துட்டு வேற வழி இல்லாம வந்து அப்படின்ட்டு ஓகே சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா? ஓகே. ஸோ அப்படியே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க. பிரியாணி வந்து நான் வந்து பிரியாணி வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன், முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிரியாணி வந்து ஃபுல்லாக சாப்பிட்டேன்னே சொல்லலாம். நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து பிரியாணி போடுற ஐடியா இல்லையா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஈவினிங்கில் இந்த நைட்டில் மட்டும் பண்ணுவாங்க இல்லைங்க. ஏன்னா மெயின் ரோட்லேயே இருக்குது. டிஎல்எஃப்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மெயின்லேயே இருக்குது காட்டுப்பாக்கத்தில். அதனால வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், ஃப்ரைட் ரைஸு, க்ரில்லு, தந்தூரி இந்த மாதிரி வந்து போடுற மாதிரி தான் உங்களுக்கு ஐடியா. ஆனால் இன்னைக்கு கடை ஓப்பனிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி போட்டிருக்காங்க. பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் 1+1, அதாவது ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி வந்து ஃப்ரீ. ஒரு பிரியாணியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபா. நாங்கள் சாப்பிட்டோம், உண்மையிலேயே நல்லா இருந்தது. எல்லாரும் வந்து கொடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஆக்சுவலாக இவங்களோட மைண்டை வந்து மாற்றிட்டாங்க. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை போயிட்டு வந்து ஒரு ஒன் வீக் வந்து பிரியாணி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து மறக்காமல் வந்து இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்குது. ஆஃப்டர்நூனில் வந்து நிறைய பேர் இந்த மெயின்லேயே இருக்கிறதுனால வந்து பார்சல் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா பார்சல் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் கூட போய் பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம். உள்ளே சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது, ஏசி தான். அதாவது நான் வந்து ஏப்பம் வர அளவுக்கு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இங்கே சாப்பிட்டேன் இல்லை, நீங்கள் வந்து மிராண்டா சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு. ஆனால் மிராண்டா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஏப்பம் வந்துச்சு. அந்தளவுக்கு நான் நல்லா சாப்பிட்டேன். உண்மையிலே நல்லா இருந்தது. பீஸும் சிக்கனும் வந்து நல்லா இருந்தது. ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரெயின்ஸாக இருந்தது, நல்லா லென்த்தாக இருந்தது. ஒன்றோட ஒன்று ஒட்டலை. ஆயில் அந்த அளவுக்கு இல்லை. எப்போ சாப்பிட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஆயில் இருக்கும், ஆயிலே இல்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜேஷ் விஜய். பாய்.